சூரியனை தெய்வமாக கும்பிடுறவங்க சௌரம் என்ற மதத்தின் வழி வந்தவங்க. காசிப முனிவருக்கும் அதிதி என்பவருக்கும் பிறந்த 8 புதல்வர்களில் 8வது புதல்வன் தான் சூரியன். சிற்ப சாஸ்திரத்தில் சிறந்து விளங்கிய விஸ்வகர்மாவின் மகள் சமுக்ஞா. அழகும் நற்குணமும் நிறைந்த சமுக்ஞாவை சூரிய பகவானுக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க. சமுக்ஞாவுக்கு வைவஸ்த மனு, யமன் என்ற 2 பிள்ளைகளும் யமுனை என்ற பெண்ணும் பிறக்கிறாங்க. யமுனையும் இரட்டையர்கள். சூரியனோட வெப்பம் தாங்க முடியாமல் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்தது. அதனோட வெப்பம் தாங்க முடியாமல் கஷ்டப்படுறா சமுக்ஞா. தந்தையோட வீடு சென்று வாழ விருப்பப்படுறா. என்ன கட்டாயம் வந்தாலும் கணவன் வீட்டில் தான் இருக்கணும்னு விஸ்வகர்மா சொல்லிடுறாரு. தந்தையின் வீட்டுக்கு செல்லணும். ஆனால் தான் வீட்டில் இல்லாத கணவன் சூரியனுக்கு தெரியவும் கூடாதுன்னு நினைத்த சமுக்ஞா தன்னை போலவே காட்சியளிக்கும் வகையில் தன் நிழலை ஒரு பெண்ணாக்கி சாயாதேவின் பேரிட்டு தன்னை போலவே நடந்து கொள்ளும்படியும் இந்த விஷயம் சூரியனுக்கு தெரியக்கூடாதுன்னு சாயாதேவி கட்டளை போட்டுவிட்டு பிறந்த வீட்டுக்கு போயிடுறாங்க. கொஞ்சம் சந்தேகம் வராதபடி சாயாதேவி சூரியன் மனைவியாக நடந்துக்கிறாங்க. இவர்களுக்கு சிருதஸ்வர, சிருதகர்மா என்ற 2 மகன்கள், தபதி என்ற மகளும் பிறக்கிறாங்க. அது வரைக்கும் சமுக்ஞாவின் குழந்தைகளை பரிவுடன் கவனித்திருந்த சாயாதேவி தனக்கு குழந்தைகள் பிறந்தவொடனே மாறிடுறாங்க. சமுக்ஞாவின் குழந்தைகளை வெறுத்து ஒதுக்குறாங்க. அதிர்ச்சியடைந்த யமன் எங்கள் மீது வெறுப்பு வரும் அளவுக்கு நாங்கள் என்ன பாவம் செய்தோம் என கோபத்தோட சாயாதேவியை உதைக்க தன் காலை தூக்குறான். அச்சாயாதேவி என்னை உதைக்கி எந்த காலை தூக்கினாயோ அந்த கால் அழுகி பூமியில் விட சாபம் விடுறாங்க. என்னதான் தவறு செய்தாலும் ஒரு தாய் தன் மகனை இப்படி சாபிக்க மாட்டாளே என்று நினைத்த யமன் தந்தை சூரியனிடம் புகார் செய்கிறான். அவர் சாயாதேவியிடம் காரணம் கேட்க தான் சமுக்ஞாவின் நிழல், சமுக்ஞா அவளுடைய தந்தை வீட்டுக்கு போயிட்டு சொல்லி சாயாதேவி அழுகிறாங்க. இதை கேட்ட சூரியன் மாமனார் விஸ்வகர்மனிடம் சமுக்ஞா எங்கே, அவள் இப்படிப்பட்ட காரியம் செய்யலாமான்னு ஆத்திரத்தோடு கேட்கும்போது சூரியநாராயணா தங்களுடைய தேஜஸோட உக்கரத்தையும் வெப்பத்தையும் சமுக்ஞாவால் தாங்க முடியல. அதனால் அவள் பிரிஞ்சிடறா. சாந்தமான தங்கள் ஒரு திருவுருவை காண வேண்டும் என்று மேருமலையில் தவம் செய்துக்கிட்டு இருக்க அவளை மன்னிச்சிருங்கன்னு வேண்டிக்கிறார். மகரிஷிகளும் சொல்கிறாங்க தங்களுடைய உஷ்ணத்தை மக்களால் தாங்க முடியல, அதனால் வெப்பத்தை குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் கேட்குறாங்க. சூரியனும் ஒத்துக்கிறாரு. உக்கரத்தை குறைத்து கொள்ள ஒத்துக்கிறார். சாகதீபம் என்ற இடத்துக்கு சூரியனை அழைத்து சென்ற விஸ்வகர்மா அமிர்தத்தால் அபிஷேகம் செய்து சூரியனை சாணைக்கல்லில் ஏற்றி அவருடைய உக்கிரமான தேஜஸை சாணை பிடிக்கிறாரு. அதனால் நம்மளுக்கு சூரியன் பேரொழியில் வீசம் பங்கு தான் உழவுக்கு கிடைக்கிறது. இப்போ சூரியனுடைய 7 கிரகணங்கள் சுஷும்னா, ஹரிகேச, விஸ்வகர்மா, விஸ்வவியாச, சம்யத் வசு, அர்வாக் வசு, ஸ்வராட்டம் கிரகு. அவருடைய 7 கிரகணங்கள் 12 மாதங்களிலும் 12 ஆதித்யர்கள் அம்சத்தில் உலகுக்கு ஒளி கொடுத்து அருள் பாலிக்கிறார் சூரியன். விவஸ்வான். நன்றி.